முருகப்பெருமானுக்கும் 6 என்ற எண்ணுக்கும் உள்ள தொடர்பு தெரியுமா? முருகப்பெருமானை சஷ்டி திதி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்வது சிறப்பு. அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு உரிய திதி சஷ்டி திதி. இந்த நாளில் முருகனை வேண்டி விரதமிருந்து வழிபட்டா நினைத்தது நிறைவேறும், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. குறிப்பா திருமணம், குழந்தை வரம் வேண்டவங்க சஷ்டி திதியில முருகனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வதை வழக்கமா வச்சிருக்காங்க. முருகப்பெருமான வளர்த்ததால பெருமை பெற்ற கார்த்திகை பெண்களின் பெயரால் சிறப்பிக்கப்படும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதிலும் கார்த்திகை தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை மனதார வழிபாடு செய்தா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் அப்படின்றது நம்பிக்கை. இப்போ முருகனுக்கும் 6 என்ற எண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியதால் அவருக்கு எல்லாமே 6 என்ற அடிப்படையிலேயே உள்ளது. முருகனின் மந்திரம் 6 அட்சரங்கள் கொண்ட சரவண பவ அப்படின்றது. முருகனுக்குரிய சொந்த வீடுகளாக 6 படை வீடுகள் சொல்லப்படுது. இவை எல்லாவற்றையும் விட 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை அன்னை பார்வதி ஒன்றிணைத்த போது 6 முகங்கள் கொண்டவராக முருகப்பெருமான் திகழ்ந்தார். ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடம் கடன், விரோதம், சத்ரு போன்றவைகளை குறிக்கின்ற இடமா சொல்லப்படுது. இவைகளை எல்லாம் ஒரு நொடியில் போக்குவர் முருகப்பெருமான். இவ்வாறாக 6 என்ற எண்ணுக்குரியவராக முருகன் இருப்பதாலேயே திதிகளிலும் 6வது திதியான சஷ்டி திதி முருகனுக்குரியதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வணங்கிட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். தேய்பிரை சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறை. தேய்பிரை சஷ்டி என்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்ற வேண்டும். சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு. நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றி ஏதாவது இனிப்புகளை நெய்வேத்தியம் செய்திட வேண்டும். இந்நாளில் காலை முதல் மாலை வரை விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் இந்த பாடலை பாடி நாம முருகனை வழிபாடு செய்யணும். மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வணங்கி வீடு திரும்பியதும் விரதத்தை முடிச்சுக்கலாம். தேய்பிரை சஷ்டி நாளில் வேல் பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. முடிந்தவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது. அவ்வாறு விரதமிருந்து வழிபட தடைப்பட்டு வரக்கூடிய திருமணம் நல்ல வரன் கிடைத்து விரைவில் நடக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். தொடங்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் அதிகரிக்கும்.